அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக பர்மா மியன்மர்ல இருந்து அகதிகளாக கடல் வழியாக தஞ்சம் தேடி வந்த 100க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் இலங்கையினுடைய கடற்பரப்பிலே கரை ஒதுங்கி இருந்தார்கள். இவர்களை இலங்கையினுடைய நாவல் போர்சஸ் மீட்பு பணிகள் செய்து அவர்களை மீட்டிருந்தார்கள். முதல் கட்டமாக திருகோணமலையிலே அவர்கள் வைக்கப்பட்டு பின்னர் கொழும்பிலே இருக்கக்கூடிய மிரிஹான முகாமுக்கு அனுப்பப்படுவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. மியன்மருடைய அகதிகளை பொறுத்தவரையில் மியன்மர் ஆல்ரெடி அங்கிருக்கக்கூடிய ரோஹிங்யா, ரக்கேன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரோஹிங்ய முஸ்லிம்களுக்கு எதிராக இராணுவத்தினரால் பாரிய அநியாயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் அருகிலே இருக்கக்கூடிய பங்களாதேஷிலே அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள். அதே போன்று பல நாடுகளுக்கும் கடல் வழியாக தப்பித்து சென்று வாழக்கூடிய அகதிகளும் இருக்கிறார்கள். இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் என்று பல நாடுகள் இவர்களுக்கு அகதி அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றன. இப்படியான நேரத்தில் தான் தற்போது இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். பர்மாவை பொறுத்தவரையில் ஆல்ரெடி அங்கே ஒரு பாரிய கிளர்ச்சியும் நடைபெறுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அரச படைகளுக்கு எதிராக இராணுவ ஆட்சி நடைபெறுறதுனால இராணுவத்திற்கு எதிராக பாரிய கிளர்ச்சி நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட சிரியாவுக்கு நிகரான கிளர்ச்சி என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மிக அண்மையில் அவர்கள் முழு பர்மாவையும் முழு மியன்மரையும் கைப்பற்றி விடுகிற நிலைமைக்கு தற்போது நெருங்கி இருக்கிறார்கள். அந்த கிளர்ச்சி குழுவில் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், அந்த நாட்டை சேர்ந்த அத்தனை பிரஜைகளும் இடம் பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக ரக்கேன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோஹிங்யா இணைக்குழுவை சேர்ந்த இளைஞர்களும் கிளர்ச்சி குழுவிலே இடம் பிடித்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் விரைவிலேயே மியன்மருடைய இராணுவ ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சி குழு ஆட்சியை கைப்பற்றும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த அகதிகள் இலங்கையினுடைய கடற்பரப்பிலே தஞ்சம் அடைந்திருந்தார்கள். பொதுவாக கடந்த காலங்களில் நமக்கு தெரியும், இது மாதிரி அகதிகளாக மியன்மரில் இருந்து பல பேர் வந்திருந்தார்கள். வந்த நேரத்தில் இலங்கை நாட்டுக்குள்ள என்ன நடந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய சில இனவாதிகள் இவர்களை இலங்கையில் தஞ்சமடைய செய்யக்கூடாது என்று கொடிதூக்கிய காட்சிகள் உண்டு. மியன்மர் ரோஹிங்கிய அகதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த கட்டிடங்களுக்கு அருகாமையிலே சென்று ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை நடத்தி அவர்களை வெளியேற்றுங்கள் என்று அதிலும் அரசியல் பார்த்த காலங்கள் எல்லாம் உண்டு. இந்த காலங்கள் எல்லாம் நமக்கு மறந்து போகிற அளவுக்கு தற்போதைய நிலை மாறி இருக்கிறது என்றால் அது உண்மையில் வரவேற்புக்குரியது. ஏன்னா அகதிகள் தற்போது வந்திருக்கிறாங்க. அகதிகள் வந்தது, ஊடகங்கள் அகதிகள் வந்தார்கள் என்பதுதான் செய்தியை தவிர அவர்களை வெளியேற்றுங்கள், அவர்களை தஞ்சமடைய செய்யக்கூடாது, அவர்களை இங்கே வைக்கக்கூடாது என்று யாரும் பேச முடியாத ஒரு நிலை தற்போது இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிக வரவேற்புக்குரியது. ஏன்னா எந்த நாட்டில் இனவாதமும் மதவாதமும் தலை தூக்குகிறதோ அந்த நாடு உருப்பட்டதாக வரலாற்றில் பார்க்க முடியாது. அவருடைய மதங்களை, அவர்களுடைய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தங்களை அந்த சுதந்திரத்தோடு பின்பற்ற வழங்குகிற நாடுதான் முன்னேற்றம் அடையும் என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் பார்த்து வருகிறோம். எது எப்படி போனாலும் நிறைய சகோதரர்கள் தொடர்பு கொண்டு இந்த அகதிகளாக வந்திருக்கக்கூடிய ரக்கேன் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம், இதை எப்படி செய்வது என்று கேட்டிருந்தீர்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது அரசாங்கம் நேரடியாக கண்காணிக்கிற ஒரு விவகாரம்ங்கிறதுனால இது தொடர்பாக அவர்கள் முதல் கட்டமாக ட்ரிங்கோமலை ஜமாலியா மகாவித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கிருக்கக்கூடிய சகோதரர்களை நம்ம தொடர்பு கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் பிரதி அமைச்சர் டிப்யூட்டி மினிஸ்டர் அருண் ஹேமச்சந்திர அவர்களை தொடர்பு கொண்டு நாம் பேசின நேரத்தில் அவர் அதற்கு தந்த பதில் திருப்திகரமான பதிலாக இருந்தது. என்ன பதில சொன்னார்னா, பொதுவாக ஒரு நாட்டுக்கு அகதிகள் வந்தால் அந்த அகதிகளை நாட்டினுடைய அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் பொறுப்பெடுப்பதற்கு பதிலாக பொறுப்பற்றதனமாக சில காரியங்களை நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர்கள் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இப்ப வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு அரசாங்கம் தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்கிறது. அவர்களுக்கான உணவுகளை வழங்கி இருக்கிறோம், அவர்களுக்கான உடைகளை கொடுத்திருக்கிறோம், அவர்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை தற்காலிகமாகத்தான் ட்ரிங்கோமலையில் இருக்கிறாங்க. அவர்கள் மொத்தமாக மிரிஹானைக்கு அழைத்து வரப்படுவார்கள். அரசாங்கம் அவர்களை அதற்குரிய சட்ட முறைப்படி அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே வெளியில இருந்து யாரும் உதவி செய்கிற நிலை தற்போதைக்கு இல்லை. அப்படி தேவைப்பட்டால் நாங்களே அதற்குரிய உதவி ஒத்தாசைகளை வேண்டுவோம் என்று சொல்லி பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவங்க சொன்ன பதில் மிக திருப்திகரமான ஒரு பதிலாக இருந்தது. உண்மையிலேயே இப்படியான ஒரு நிலை வரும்போது எந்த நாட்டில் இந்த நிலை வருகிறதோ அந்த நாடு தான் அதற்குரிய காரியங்களை செய்யணும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த காலங்கள் அது செய்ய முடியாமல் போயிருக்கிறது. இந்த அரசாங்கம் அதை செய்கிறது என்று சொன்னால் மிக மிக வரவேற்புக்குரியது. எனவே
அரசாங்கம் முழுமையாக நாங்கள் அகதிகளுக்குரிய எல்லா காரியங்களையும் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. தேவைப்பட்டால் அவர்கள் இப்படி ஒரு தேவை இருக்கிறது என்று அறிவிப்போம் என்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அரசாங்கமே அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிற காரணத்தினால நாம் மேலதிகமாக அவர்களுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லை. உண்மையில் அப்படி ஒரு தேவை இருந்து அவர்கள் அது தொடர்பான செய்திகளை சொல்வார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். டெபுட்டி மினிஸ்டர் அருண் ஹேமச்சந்திர அவர்களுடைய பதில் மிக திருப்திகரமான ஒரு பதிலாக அமைந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. எது எப்படி போனாலும் அகதிகளை சர்வதேச விதிமுறைகளுக்கு இணங்க இலங்கை அரசு முறைப்படி கவனிக்க வேண்டும், கவனிக்கிறது என்பது இந்த இடத்திலே பாராட்டுக்குரியது என்பதையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.